Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்தியாவிற்கான இறக்குமதி வரி 25% என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவிற்கான வரியை அமெரிக்கா குறைத்திருக்கிறது. 25%-இலிருந்து இறக்குமதி வரி 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்தியாவிற்கான வரியை அமெரிக்கா குறைத்திருக்கிறது. பிரதமரினுடைய தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இது நடந்திருப்பதாக தெரிகிறது. என்ன நடந்தது? இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து வருகிறது. அந்த அமெரிக்க சந்தையில் விற்கப்படும் இந்திய பொருட்களுக்கு நீங்கள் சொன்னது போல 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்தியாவிலே ஜவுளித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்று தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டிருந்தன. இத்தகைய சூழலில்தான் இந்தியாவும் அமெரிக்காவும் விரைவிலேயே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் என்ற பேசப்பட்டு வந்த நிலையிலே ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்திய பொருட்களுக்கான கூடுதல் வரியை 18% குறைத்திருக்கிறார். இதை தவிர பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடி, மோடி என்னுடைய மிகவும் முக்கிய நண்பர்களில் ஒருவர் எனவும் உலகத்திலேயே மிகவும் வலிமையான தலைவர்களில் ஒருவர் எனவும் பாராட்டியிருக்கிறார். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடலில் ரஷ்யா உக்ரைன் வாரை முடிவுக்கு கொண்டு வருவது, இந்தியா அமெரிக்கா இடையே எரிசக்தி துறையிலே ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை குறைத்து அமெரிக்காவிலிருந்து அதிக அளவு எரிபொருளை இந்தியா வாங்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 500 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் இந்தியா வாங்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே ஒருபுறம் வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்து வெனிசுலா நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். வெனிசுலேய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது எனவும் வலியுறுத்தி வந்திருக்கிறார். இத்தகைய சூழலில்தான் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை 25%-இலிருந்து 18% குறைத்திருக்கிறார். இந்த கூடுதல் வரி குறைக்கப்படுவதன் காரணமாக இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாவது அதிகரிக்கும். சமீபத்தில் தான் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உலகில் உள்ள 2வது பெரிய சந்தையாக கருதப்படுகிறது. உலகிலேயே முதல் பெரிய சந்தை அமெரிக்கா, அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒன்றியம். இந்த 2 சந்தைகளிலுமே இந்திய பொருட்களுக்கு சாதகமான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக படிப்படியாக வரியே இல்லை என்ற அளவிலே இந்திய பொருட்கள் அதிகம் ஏற்றுமதியாகக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதே போலவே அமெரிக்காவிலே பாதிப்பு 25%-இலிருந்து குறைந்து தற்போது 18% இருக்கிறது. மேலும் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் சமயத்திலே அந்த கூடுதல் வரியும் நீக்கப்படலாம் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவிலே நேற்று தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த சூழலிலே தற்போது இந்த முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பூங்குழலி, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பிரதமர் மோடி சம்மதம் தெரிவித்து விட்டார். அதனால்தான் இந்த வரி குறைப்பு என்கின்ற ரீதியில் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே அந்த உறவு பாதிக்கப்படாதா? இது தொடர்பாக ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது.
ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடி இருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரை நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். எந்த கட்டாயத்தால், என்ன நிர்பந்தத்தால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை குறைக்கிறது என்பது ரஷ்யாவுக்கு தெரியும், புட்டினுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் ரஷ்ய கச்சா எண்ணெய் மீது அமெரிக்கா பல தடைகளை விதித்திருக்கிறது. சில கப்பல்கள் சமீபத்திலே கைப்பற்றப்பட்டதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது ரஷ்ய கச்சா எண்ணெயை ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்குவது சாத்தியமாகாது, குறைக்கப்பட வேண்டிய சூழல் தான் என்பது ரஷ்யாவுக்கும் விளங்கிவிட்டது. அதே சமயத்திலே அமெரிக்காவிலிருந்து இந்தியா எரிபொருட்களை வாங்குவதற்கு, குறிப்பாக கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் ஆகிய இரண்டையுமே வாங்குவதற்கு இந்தியா முன் வந்திருக்கிறது. ஆகவே அமெரிக்காவுக்கும் கூடுதல் வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதே சமயத்திலே இந்தியாவுக்கும் வரி குறைப்பு என்கிற சலுகை கிடைக்கிறது. ஆகவே இது அமெரிக்காவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மிகவும் சாதகமான ஒரு சூழல். அதே சமயத்திலே கட்டாயம் என்ன என்பது ரஷ்யாவுக்கு விலகப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள், பல்வேறு ஆயுதங்கள் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து வாங்கப்படுகின்றன. S-400 என்று சொல்லப்படும் வான் பாதுகாப்பு கேடயத்துக்கு கூடுதல் கொள்முதலை ரஷ்யாவிலிருந்து இந்தியா செய்ய இருக்கிறது. ஆகவே ஒருபுறம் எரிபொருட்கள் விவகாரத்திலே அமெரிக்காவின் கோரிக்கைகளை இந்தியா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பிற விஷயங்களிலே தொடர்ச்சியாக ரஷ்யாவுடன் நல்லுறவு தொடர்கிறது. அதே போலவே ஐரோப்பாவில் தயாரிக்கப்படும் ரஃபால் விமானங்களை வாங்குவதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு புறம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நல்லுறவு, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடன் உள்ள உறவு பிரச்சனைகளை என்ன காரணம் என்று அவர்களுக்கு விளக்கி அதன் மூலமாக பாதிப்பு இல்லாமல் தடுப்பது. அதற்கு மூன்றாவதாக தற்போது அமெரிக்காவுடன் நெருங்கும் வர்த்தக ஒப்பந்தம், அதற்கு தற்போது முன்கூட்டியே வரி குறைப்பு என்று பல்வேறு விதமான இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன. பூங்குழலி, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.